சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சுசிலாக்கா. சார் சொல்லுங்க சார். இந்த மருந்த காலை தேய்ச்சி விடுங்க. ரொம்ப எடுக்காதீங்க, லைட்டா எடுங்க. சுருன்னு ஏறும். சரிங்க சார். என்ன சார், இவங்களை என்ன பண்ணிருப்பாங்க? எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. சிந்து கொஞ்சம் கண் முடிச்சு பேசுற நிலைமைக்கு வந்தாதான் என்ன நடந்துச்சுன்னே தெரியும். சுசிலாக்கா. சிந்து சிந்து சிந்து, நான் பேசுறது கேக்குதா? விடுங்க சார், நல்லா தூங்கி எழுந்திருக்கட்டும், அப்பதான் சரியாகும். சுசிலாக்கா, நான் போய் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க சார். இருங்க, வரேன். சுசிலாக்கா சார், அவங்களுக்கு இத ஒவ்வொரு ஸ்பூனா ஊட்டி விட்டுறீங்களா? எனக்கு தெரிஞ்சவங்க எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முகத்தை பார்த்தாலே தெரியுது. சார், இந்த நிலைமையில அவங்க சாப்பிடுவாங்களா சார்? எப்படியாச்சும் கொஞ்சமாவது ஊட்டி விடுங்களேன். சரிங்க சார். சார், நீங்களே ஊட்டுங்க சார். சிந்து, ஆ ஆ ஆ காட்டுங்க. சிந்து சிந்து, கொஞ்சம். வெரி குட். சிந்து, இன்னும் கொஞ்சம். ஆ காட்டுங்க. சூப்பர், வெரி குட். சார், நம்ம பேசுறது உங்களுக்கு நல்லா கேக்குது சார். சிந்து, இன்னும் ஒரு வாய். விஜய் சார், ஐயோ ப்ளீஸ் யாராச்சும் வாங்க. விஜய் சார், சிந்து, இன்னும் ஒரு வாய் வாங்கிக்கிறீங்களா? போதுமா? சரிக்கா, அப்படியே இவங்கள படுக்க வச்சிடலாமா? புடிங்க, பார்த்து. சார், நீங்க தூங்குங்க சார், நான் கூட இருந்து பாத்துக்கிறேன். பாவம் சுசிலாக்கா, சிந்து இப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
சார் இவங்களை இப்படி பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்கள உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டணும் சார். கண்டிப்பா பண்ணணும் சுசிலாக்கா. அப்பதான் அடுத்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றதுக்கு யோசிப்பாங்க. சரி சுசிலாக்கா, நீங்க அவங்களோட படுத்து தூங்குங்க. எதா இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க, நான் ஹாலில் தான் படுத்து. சரிங்க சார், நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், நீங்க போய் படுத்துக்கோங்க. என்னடி 3-4 தடவை இந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? அவ்வளோ நல்லா இருக்கா? செம்ம சூப்பரா இருக்கு. நீயும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. பாட்டி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடுறாங்க பாருங்களேன். நானும் பாத்துக்கிட்டு தாமா இருக்கேன். அங்க பாரு, எல்லார் தட்லயும் நம்ம பிரியாணி இருக்கு. நல்ல வேளை பாட்டி, நம்ம நினைச்சதை விட சூப்பராவே வந்திருக்கு. விஜய் ஃபோன் பண்ணி சிந்துவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு கை காலே ஓடல. சிந்துவுக்கு என்ன ஆச்சோ, யார் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். மனசு நல்லா இருந்தா அதெல்லாம் நல்லா வரும் செவந்தி. இத்தனை நாளா இதே பிரியாணியை தானே திருப்பி திருப்பி செய்யறோம். பழக்கத்திலேயே நல்லா வந்துரும்ல. ஆமா பாட்டி, மூங்கில் பிரியாணி பண்றப்ப கூட கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஆமா, மூலிகை பிரியாணி பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். அது சிந்துவோட ரெசிபி தானே, சிந்து இல்லாம பண்ணது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. சிந்துவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுல இருந்து அது வேற மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இது, ஏதோ சொதப்பிடுவோமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை பாட்டி, எல்லாரும் 2-3 தடவை வாங்கி சாப்பிடுறாங்க. நல்லா இருக்கிறதுனால தானே எல்லாரும் சாப்பிடுறாங்க. சார், இன்னும் கொஞ்சம் பிரியாணி சாப்பிடுங்க. சிவந்தி, தயவு செஞ்சு வேண்டாம். ஆல்ரெடி சாப்பிட்டதே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. மூலிகை பிரியாணி 2 பிளேட்டு, மூங்கில் பிரியாணில 2 பிளேட் சாப்பிட்டுருக்கேன். இதுக்கு மேல சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். என்ன சிவந்தி, நீங்க சொல்லும் போது ஏதோ ரெகுலர் பிரியாணி சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும்னு தோணுச்சு. ஆனா நிஜமாவே சொல்றேன், ஆசம், ரொம்ப டேஸ்டா இருந்தது. இப்படி ஒரு பிரியாணியை நான் வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டதே இல்லை.